பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து வீடு சேஞ்ச் பண்ண போகிறேன், என்னால் வந்து அந்த ரெண்ட் கொடுக்க முடியலன்னு. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் குடி பூந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்க்க போகிறோம். பால் காய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த வீடெல்லாம் சுற்றி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடை பாருங்கள். நாங்கள் அப்படியே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்னோட ஃபேமிலியாக நான் பால் காய்க்க போகிறேன். இந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்லுங்க எல்லாரும். உங்களோட வாழ்த்து, உங்களோட பிளஸிங்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ப்ளீஸ் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. ஆனால் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீடை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து வரேன். கேமராமேன் வாங்க நம்ம வீடை சுற்றி காமிச்சிட்டு அப்படியே பால் காய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 17th ஃப்ளோர். இதே எங்கள் ஃப்ளோர். வாங்க அப்படியே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீடு இருக்கும். அங்கே வரைக்கும் ஃபஸ்ட்டு இதுதான் எங்கள் வீடு, ஸ்ட்ரீட் ஹோம். இதில் அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. இது யார்? கிருஷ்ணர் ராதே. இதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட் 175. ஓகே, welcome to my home. Sorry, rent home. நம்ம உள்ள வாங்க, கதவு பூட்டிக்கலாம். எல்லா பசங்களும் வெளியே ஓடிடுவானுங்க. குறிப்பா அந்த பையன் வெளியே ஓட ரெடியா இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப்லாம் இருக்கு. நாங்கள் இதை வந்து டேப்லெட்டாக அடுக்கி வச்சுட்டோம். எல்லா எங்களுக்குள்ள மருந்து செட்டு எல்லாம். அப்புறம் எங்கள் கேலண்டர் அப்படியே எங்கள் வீட்டில் அவ்வளோ பொருள் இல்லை. இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேபி இது கிச்சன் இருக்கு. ஏன்னா நம்ம சொந்த வீட்டு வாங்கினாலும் நம்ம ரெடி பண்ண மாட்டோம். வாடகை வீட்டில் எல்லாமே செஞ்சுக்கலாம். அப்படி நம்ம காட்டலாம் எடுத்துட்டு முடியாது. வாங்க அப்படியே இதெல்லாம் கூட அவங்களே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்குல்ல பேபி இது? இது கிச்சன் நாங்கள் ஓரளவு செட்டு பண்ணி வச்சிருக்கிறோம். இங்கே மளிகை பொருள்லாம் வச்சுட்டேன். இங்கே என்னன்னே தெரியல, எனக்கு உள்ளது பார்த்தா வெளியே கை வருது. ஸோ இதெல்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் இந்த ஷார்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் இதெல்லாம் பேக்கு அப்படி திங்ஸ்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர் ரூம். ஆக்சுவலாக இது ஸ்டோர் ரூம் கிடையாது, இது ஒரு பால்கனி. இந்த பால்கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஃபுல்லாக அடைச்சிட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் இங்கே வாஷிங் மிஷின் வச்சாச்சு. அப்புறம் வந்து இது நான் சொன்னேன், இது டபுள் பெட்ரூம். இது சாமி சொல்லணும், சாமியே சொல்லணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே அவங்க வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை அவங்க எடுத்துட்டு போகல. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இங்கே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஊதுபத்திலாம் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏசப்பா எல்லாம் வச்சிருக்கிறேன். அவங்களோட சாமியை இருந்துச்சு. அவங்க யாருன்னு தெரியல, துர்காமான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் நம்ம கும்பிட்டுக்கலாம். எண்பது சம்பந்தம் அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோவையும் நான் வச்சுக்கிட்டேன். சீஸ்கோ பார்த்து வாங்க அப்படியே போகலாம். அப்படியே போனால் இது ஒரு பெட்ரூம் சூப்பராக இருக்கலாம். பெட்ரூம் சூப்பராக இருக்கு. ஆனால் எல்லாமே பிளாக்காக இருக்கும் போது நாங்கள் 2 மேட்ரஸ் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா செம்ம லாபம் எங்களுக்கு. ஒரு மேட்ரஸ் 1500, 2 மேட்ரஸ் வந்து 3000 வாங்கினோம். டபுள் பெட் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா டபுள் பெட் வந்து 8000 சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நாங்கள் கிளம்பலான்னு பார்க்கும்போது சிங்கிள் பெட் வந்து 1500 சொன்னாங்க. ஓகே சிங்கிள் பெட்டு 2 சேர்த்தா டபுள் பெட்டு. அதனால என்னோட ஐடியாவை வந்து நான் வந்து என்னோட வீட்டுக்காரருக்கு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். எப்படி என்னோட பிளானு? கமான் இங்கே பயங்கரமா வெயில் அடிச்சு நினைக்கிறேன். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வீடியோ எடுக்கலாம். நல்லா டான்ஸ் ஆடி பேபி. அப்புறம் இது ஒரு வீடியோ. இது நாங்க கிளீன் பண்ணிட்டு அப்புறமா காட்டுவோம். ஒழுங்கா கிளீன் பண்ணல, சாரி. அப்புறம் இது பால்கனி. வெயில் அடிக்கோ கிளாடிக்கோ பால்கனி. இங்க பாத்தீங்கன்னா நாங்க இங்க டீ குடிச்சிட்டு நார்மல் பேச ரொம்ப எக்ஸைட் ஆகி தானே பேசணும். என்ன அப்படி திட்டுறீங்க? சீன் போடுவாங்க. நான் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசல, நார்மலா தான் பேசுறேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வந்தேன்.
என்ன பேபி, நாங்களாம் கிராமத்துல இருந்து அப்படி இங்க வந்தா ஒரு எக்ஸைட்ல தான் இருப்போம். எக்ஸைட் ஆகி பேசினா என்னையா? வாங்க நம்ம பால் காய்க்கலாம். வாடகை வீடுனாலும் அது நம்ம வாங்கியிருக்கோம், அதனால இது நம்ம வீடு மாதிரி. சரி, ஓகே ஃபைன். இந்த டோரை லாக் பண்ணிக்கோங்க. ஏசிவே கொப்பாத்து. ஆக்சுவலாக காலையில் உள்ள பால் பேபி விட்டு போயிருமா? சரி பார்ப்போம். எப்படி மரியாதை இல்லாம காலை வச்சு மிதிக்கா? அங்க கேமரா தெரியாது. ஏசிவே கொப்பாத்து. இதாசும் மசாவே பேராலே ஆமே. சரிம்மா? பால் காய்க்கு போகலாம். ஃபுல் பால் வந்துட்டுமா? இருக்கட்டுமா? இப்போ அடுத்த காய், ரெண்டாவது காய்க்கும் ஸ்லோ பண்ணி வைப்போமா? அவர்கள் இந்த மாதிரி வாழ்க்கை கத்தர்களுடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வயிற்றின் கனியாகிய இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாதை சரீரத்தினுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அழைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் எங்களுக்கு இந்த அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவரை எங்கள் சோதனை விடாதையும் தீமிழந்த சித்தருளும். ஆமென். இங்க வா, இங்க வா, செய்சுடா. என் ஆன்மாவின் ஆன்மாவே, மட்டும் தள்ளிப்போ. ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி அணிவேன் என் இறைவா. உன் திருவுள்ள ஆன்மாவே, உம்மையா. பொங்கலோ பொங்கல். பால் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணலாமா? அப்போ அப்படி பொங்கணும்னு சொல்லுவாங்கங்க எல்லாரும். சரி, நாங்க பால் காய்ச்சிட்டு அப்படியே காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, காஃபி ரஸ்க்கு. இங்க முறுக்கு, நம்ம வீட்டு முறுக்கு, எங்க அம்மா எடுக்கிற முறுக்கு எடுத்துக்காட்டுமா? குட். ஓகே गाइस, டாடா, பை பை. பேபி பை சொல்லுங்க எல்லாரும். ஜோனதன் பை கரோ. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.